கார்த்திகை தீபம் சீரியலில் நேற்றைய எபிசோட்டில் சாமுண்டீஸ்வரியின் நடவடிக்கைகளை சந்திரகலா கவனித்த நிலையில் இன்று சந்திரகலா சிவனாண்டியை சந்தித்து மண்டபத்தில் நடந்த விஷயங்களை சொல்கிறாள். மறுபக்கம் கார்த்திக், ராஜராஜன் மற்றும் மயில்வாகனம் என மூவரும் ஒன்று கூடியிருக்க கார்த்திக் டாக்டரிடம் உண்மையை சொல்லும்படி சொல்லிவிட்டேன்னு சொல்கிறான். அடுத்ததாக மயில்வாகனம் ராஜராஜனை கூப்பிட்டு நாம இதை இப்படியே விடக்கூடாது, உண்மையை தெரியப்படுத்தியே ஆக வேண்டும்னு சொல்கிறார். அது மட்டும் அல்லாமல் பரமேஸ்வரி பாட்டியையும் வரவையுங்கள் என்று சொல்கிறார். உடனே ராஜராஜன் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு மண்டபத்திற்கு வர சொல்கிறார். அதைத் தொடர்ந்து ரேவதியின் ரூம்பில் ரோஹிணி நடந்த விஷயங்களை நினைத்து வருத்தமாக இருக்க அதை கவனித்த ரேவதி, இதெல்லாம் உன்னுடைய தப்பு தான். அம்மா பேச்சை கேட்டுட்டு நீ எதுக்கு மாமாவோட சேர்ந்து வாழாம இருக்கிற அப்படின்னு சொல்கிறாள். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா தானே நல்லா இருக்கும், பிறகு குழந்தையும் பிறக்கும்னு அட்வைஸ் பண்ணுகிறாள். ரோஹிணியும் தன் தவறை உணர்கிறாள். மனதளவில் மயில்வாகனத்துடன் சேர்ந்து வாழவும் முடிவு பண்ணுகிறாள். அடுத்ததாக மயில்வாகனத்தை சந்தித்து பேசுகிறாள். நாம் 2 பேரும் ஹனிமூன் போகலாமா என்று சொல்ல இருவருக்கும் இடையே கியூட்டான ரொமான்ஸ் தொடங்குகிறது. பிறகு பரமேஸ்வரி பாட்டி கார்த்தியின் அண்ணன்கள் 2 பேர்த்தையும் அருணையும் ஆனந்தையும் கூட்டிக் கொண்டு மண்டபத்திற்குள் வருகிறாள். சாமுண்டீஸ்வரி பாட்டியை பார்த்து அன்னைக்கு வீட்டில் வந்து கலாட்டா பண்ண மாதிரி இன்னைக்கு இங்கேயும் வந்து கலாட்டா பண்ணணும்னு பிளான் பண்ணி தான் வந்திருக்கியான்னு சொல்ல பாட்டி சொல்கிறாள், எதுக்கு தேவையில்லாத சண்டையெல்லாம், இதை பாரு சாமுண்டீஸ்வரி, நடந்ததை எல்லாத்தையும் மறந்துரு. இப்போ ஒரு ஃபோன் போட்டால் கூட என் பேரன் உடனே வந்துடுவான். அவனுக்கும் ரேவதிக்கும் நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்கிறார் பாட்டி. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாள், உன் பேரன் இந்த பக்கம் வராமல் பார்த்துக்கோ, அதுதான் உனக்கு நல்லது. மீறி இங்கே வந்தா உடனே பாட்டி, இங்கே வந்தா நீ என்ன செய்வேன்னு கேட்க உடனே சாமுண்டீஸ்வரி, நீ பொம்பளை, வயசானவ, உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் அவங்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், சூட் பண்ணிடுவேன்னு சொல்கிறாள். உடனே பாட்டி, உன் துப்பாக்கிக்கெல்லாம் அவன் பயப்பட மாட்டான், ஃபோனு ஊதிட்டு போய்கிட்டே இருப்பான்னு பாட்டி சொல்ல உடனே சாமுண்டீஸ்வரி, அப்படி என்ன உன் பேரன் ஹீரோவா அப்படின்னு கேட்க பாட்டி, ஆமாம் என் பேரன் ஹீரோதான்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி உடனே ராஜாவை பார்த்து, இந்த பொம்பளை பேரேன்னு பெருசாக பீத்திக்கிட்டு இருக்கு, அந்த பேரை இந்த மண்டபத்துக்கு வரவே கூடாது, அது உன்னோட பொறுப்பு. ஏய் கிழவி, உன் பேரன் பெரிய ஹீரோன்னு சவடால் அடிச்சுக்கிட்டு இருக்கியே, முடிஞ்சா அந்த பேரன் ராஜாவை பார்த்து இந்த ஹீரோவை தாண்டி உள்ளே வர சொல்லு பார்க்கலாம்னு சொல்ல உடனே பாட்டி, சாமுண்டீஸ்வரி நீ எவ்வளவு வேணும்னாலும் பாதுகாப்பு போடு, முடிஞ்சா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு, மிலிட்ரியை வரவை, நடுவில் நீ நின்று பாதுகாப்பு கொடு, நீ என்ன செஞ்சாலும் சரி, ஓ மக ரேவதி கழுத்தில் என் பேரைந்தான் தாலியை கட்டு, இதான் விதி, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்கிறாள் பாட்டி. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.